வெல்கம் பேக் டு மூவி மல்டிவர்ஸ். இனி நம்ம பார்க்க போறது ஷார்க்னோட சீரிஸோட செகண்ட் பார்ட். செகண்ட் பார்ட்டோட பேரு த செகண்ட் ஒன். பேரே செகண்ட் ஒன் தான். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்காதவங்க பாத்துருங்க. அதை பார்த்தாதான் கதையோட பேஸ் புரியும். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த ஷார்க்னோட சீரிஸ் போலாமா வேணாமான்னு கேட்டதுக்கு 80% பீப்புள் போலான்னு சொன்னீங்க. எனக்கும் இந்த சீரிஸ் ரொம்ப பிடிச்சிக்குது, அதனால கண்டினியூ பண்ண போறேன். இனி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணா ஷார்க்ல கோச்சுக்கோ, படத்துக்குள்ள போயிடலாம். தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருதே. படத்தோட ஸ்டார்டிங்ல ஃபின்னு அவர் ஒய்ஃப் ஏரோப்ளேன்ல போயிட்டு இருக்காங்க. அவர் ஒய்ஃப் பேரு ஏப்ரல். அந்த பிளேனோட ஏர் ஹோஸ்டர், நீங்க தானே ஃபின், எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு தாங்கன்னு கேக்குறாங்க. இல்ல நான் போட மாட்டேன், என் ஒய்ஃப் போடுவாங்கன்னு சொல்றாரு. சரின்ட்டு அவங்க ஒய்ஃப் ஆட்டோகிராஃப் போட்டு தராங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு அப்புறம் ஃபின்னோட ஒய்ஃப் ஏப்ரல் ஒரு புக்கே ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஹவு டு சர்வே ஷார்க்னடோன்ட்டு. அந்த புக்கும் ஃபேமஸா இருக்கு. அப்புறம் அந்த ஹேர் ஹோஸ்டருக்கு இன்னைக்கு நைட்டு நாங்கள் நியூயார்க் போற ஒரு ஃபங்க்ஷனுக்கு அங்க நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு டிக்கெட் தராங்க. பிளேனுக்கு வெளியே மறுபடியும் புயல் காத்து வீசி பயங்கரமா மின்னல் அடிக்குது. ஃபின்னு ஜன்னல் வழியா பார்த்தா மேகத்துக்கு நடுவில் சுறா மீன் உருவம் தெரியுது. பைபிள் இங்க எங்கேயும் வந்துருச்சா இல்ல ஒரு ஆள் கடவான்னு சொல்லிட்டு மூஞ்ச கழுவிட்டு வந்து உட்காந்து பாக்குறாரு. அப்போ ஒரு சுறா மீன் மேகத்துக்கு நடுவில் பறந்துட்டு இருக்குது. இவரு பயந்துட்டு ஜன்னலை க்ளோஸ் பண்ணிடுறாரு. இனி நோ ரன்னிங், ஃப்ளையிங் தான். பைலட், நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் தரையிறங்க போறோம், தயாராருங்கன்னு சொல்றாரு. இடியோட சேர்ந்து புயல் காத்து நிறைய வீசுது. எல்லாரையும் சீட் பெல்ட் போட்டுக்க சொல்றாங்க. பிளைட் வேற தடன்னு ஆடுது. ஃபின்னு ஜன்னல் திறந்து பாக்குறான். ஒரு சுறா மீன் ரக்கமாலேயே விழுவுது. வெளியே ஏதோ இருக்கு பாருங்கன்னு சொல்றதுக்கு யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. தம்பி யாரை டிஸ்டர்ப்னா கம்முன்னு உட்காருன்னு ஒரு போலீஸ் சொல்லிட்டு போறாரு. ஷார்க்னோட மறுபடியும் நடக்குது அப்படின்னு ஒரு கோரமான குரல்ல சொல்றான். வெளியே ஆயிரக்கணக்கான சுறா மீன் பறந்துட்டு இருக்குது. ஒரு அக்காவும் தம்பி அது பறவையா இல்ல வவாலான்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு சுறாமீன் பிளேனோட ரக்கையில மோதி ரக்கையில இருந்த இன்ஜினை டேமேஜ் பண்ணுது. பைலட் ஏரோப்ளேனை தரையிறக்கலான்னு பார்க்கும்போது அவங்க கண்ணாடி முன்னாடியே சுறாமீன் வந்து அடிக்குது. வாக்கி டாக்கில வேற என்ன பிரச்சனை கேக்குறாங்க. நடு பிளேன்ல சுறாமீனை யாரா நம்புவீங்கட்டு பைலட் யோசிக்கிறாரு. அப்ப இன்ஜின் கலந்து பிளைட்ல ஓட்ட போட்டு பேசஞ்சர்லாம் வெளியே போயிடுறாங்க. ஒரு கட்டத்துல உள்ளே சுறாமீன் வந்து ஏரோஸ்டர் தலையை கவிட்டு போயிடுது. ஒரு சுறாமீன் கண்ணாடி உடைச்சிட்டு பைலட்டே பிடிச்சிடுது. அவங்கள காப்பாத்து போய் இன்னொரு பைலட்டு காத்துல பறந்து போயிடுறாரு. இப்ப பைலட்டே இல்லாம அனாமத்தா பிளைட் போயிட்டு இருக்குது. பிளைட்டோட பாத்ரூம்குள்ள வந்து சுறாமீன் மக்களை அட்டாக் பண்ணுது. கடைசியா ஃபின்னு இந்த மக்களை நாம தான் காப்பாத்தி ஆகணும்ட்டு தனி ஒரு மனிதனாக அந்த பிளைட்டை ஓட்ட போறாரு. ஒரு பக்கம் ஏப்ரல் ஃபின் எங்க போனா அப்படின்னு தேடிட்டே வந்து பிளைட்டோட கதவு உடஞ்சு அந்த அம்மா ஏர்ல தத்தளிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஏரோப்ளேன்ல இருந்த போலீஸ் ஏப்ரல்ல காப்பாத்தலான்னு வரும்போது அவரு பொத்துன்னு விழுந்துடுறாரு. என்னால இதுக்கு மேல வர முடியாது, சுறாமீனை கண்ணை வச்சு கொல்லுன்னு சொல்லிட்டு கண்ணை கொடுக்குறாரு. ஏப்ரலும் அந்த கன் எடுத்து சுடுறாங்க. அப்போ ஒரு சுறாமீன் அவங்க கையை அப்படியே கவ்வி துண்டாக்கிடுது. ஃபின் அந்த ஏரோப்ளேன்ல நியூயார்க்ல தரையிறக்க பாக்குறாரு. பிளேனும் அப்படியே ஆடிக்கிட்டே அப்படியே தரையிறங்கிடுது. இப்படி மொதல் சீனியை ஆக்ரோஷமான சீனா வச்சு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. This could be the last curtain call, not just for America, but for the world. That's right. This time, it's going global. ஃபின்னோட அக்கா எலனும் அவங்க ஹஸ்பண்ட் மார்டினும் நியூயார்க்ல தான் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஃபின்னும் ஏப்ரலும் கலந்துக்க போற ஃபங்க்ஷனை பார்க்க வந்திருக்காங்க. எலனும் பொண்ணும் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்க்க தனியாவும், மார்டினும் பையனும் பேஸ்பால் மேட்ச் பார்க்க தனியாவும் பிரிஞ்சிடுறாங்க. ஃபின் பிரஸ் கிட்ட ஷார்க்னடோ மறுபடியும் வரப்போகுதுன்னு சொல்றாரு. ஆனா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்ப ஏப்ரலுக்கும் பாதி கையே போயிருச்சு. அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. டிவி ஷோல ஏப்ரல் கலந்துக்க வேண்டிய நிகழ்ச்சியில அவங்க எழுதின புக்கை காமிச்சு அவங்களால வர முடியாது, பிளேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. டாக்டர் ஃபின்னிக்கிட்ட ஏப்ரலுக்கு ஒன்னும் ஆகல, அவங்க கையை முடிஞ்ச அளவுக்கு ஒட்ட வச்சுக்கிறோம், ப்ராஸ்தட்டிக் லிம்ப் போடுற மாதிரி வரும்னு சொல்றாரு. ஒரு பக்கம் எலனும் அவங்க பொண்ணும் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்க்க போட்ல போயிட்டு இருக்காங்க. ஏப்ரல் ஃபின்னிக்கிட்ட அந்த சுறாமீன் என்னை துரத்திட்டே வந்துச்சு, அந்த சுறாமீனோட மூஞ்சில காயம் இருந்துச்சு, அதோட கண்ணை நான் சுட்டேன், ஆனா என்னோட கையை கவிருச்சு, அதுக்கு என்னை முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல டார்லிங், உன்னை பத்தி தெரிஞ்சிருந்தா அது பாதியிலே என்ன மாதிரியே ஓடி இருக்குன்னு ஃபின்னு சொல்றாரு. டிவி வெதர் ரிப்போர்ட்ல ஒரு பெரிய ஷார்க்னோட நியூயார்க் நோக்கி வந்துட்டு இருக்கதா சொல்றாங்க. இதை கேட்ட ஃபின் மறுபடியும் முதல்ல தாண்டி அதிர்ச்சி ஆயிடுறாரு. அலன் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டில செல்ஃபி எடுத்துட்டு வராங்க. அப்ப அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றாங்க. சரி தம்பிக்கு கால் பண்ணலான்ட்டு போன் எடுக்கிறாங்க. 14 டைம் கால் பண்ணிக்கிறான். ஃபின் அக்கா கிட்ட நடந்த மேட்டர்லாம் சொல்லி மறுபடியும் ஷார்க்னோட வரப்போது அந்த இடத்த விட்டு திரும்ப போங்கன்னு சொல்றாரு. என் ஹஸ்பண்டும் பையனும் பேஸ்பால் மேட்ச் பார்க்க போயிருக்காங்க, அவங்கள முதல்ல காப்பாத்துன்னு சொல்றாங்க. கடல்ல வேற ஆயிரக்கணக்கான சுறாமீன் இருக்கு, அது கூட புயலும் வந்துட்டு இருக்கு. நியூயார்க்குக்கு மேல பனிப்புயல் வந்துட்டு இருக்கு, நியூயார்க்குக்கு கீழே சுறாமீன் சூறாவளி வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா நியூயார்க்ல நடக்கக்கூடாத அசம்பாவிதெல்லாம் நடக்கும்ட்டு வெதர் ரிப்போர்ட்ல சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டே ஃபின் ஒரு டாக்ஸில போயிட்டு இருக்கிறான். டாக்ஸி டிரைவர், உன்னை எனக்கு தெரியும், நீ தானே சுறாமீன் சூறாவளில இருந்து எல்லாத்தையும் காப்பாத்துறேன்னு கேக்குறாரு. இதெல்லாம் எதுவுமே தெரியாம மார்டினும் ஒரு பையனும் மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறாங்க சீரியஸா. ஆலனும் அவங்க கேங்கும் கப்பல் ஏறி சிட்டிக்குள்ள வரலான்னு பாக்குறாங்க. பேஸ்பால் ஸ்டேடியத்துல ஒரு பழைய பேஸ்பால் பிளேயர் அவரோட சோக கதையில ஒருத்தகிட்ட சொல்லிருக்காரு.
நான் என்னோட கடைசி மேட்ச் ஆடும்போது எங்க அப்பாவை நேர்ல பார்க்க வச்சேன். ஹோமரை நடிக்கலான்னு ஆசைப்பட்டேன், ஆனா அவுட் ஆயிட்டேன்ட்டு இந்த கதைக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஃபின்னு ஒரு வழியா பேஸ்பால் ஸ்டேடியத்துக்கு வந்துடுறான். டாக்ஸி டிரைவர் அவங்க கிட்ட உன் வாழ்க்கை வரலாறு படமா எடுத்தா அதுல நான் ஹீரோவா நடிக்கலாமான்னு கேக்குறாரு. அதுக்கு ஃபின் அப்படி ஒரு படம் எடுத்தா அதுலயும் ஹீரோவா நான் தான் நடிப்பேன்னு சொல்லிட்டு போறான். ஸ்டேடியம்ல ஃபின் அவனோட பழைய கேர்ள் ஃபிரெண்ட பாக்குறான். அவங்களும் ஃபின்னை பார்த்த சந்தோஷத்துல முத்தம் கொடுத்துறாங்க. ஃபின் அவங்க கிட்ட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றான். இதை நீ முத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடிலாம் சொல்லிக்கணும்னு சொல்றாங்க. பேஸ்பால் மேட்சையும் பனி பெய்யற காரணத்தினால கேன்சல் பண்ணிடுறாங்க. அப்போ ஒரு பெரிய சுறாமீன் சூறாவளி அந்த பேஸ்பால் ஸ்டேடியத்துக்கே வந்துருது. இதெல்லாம் பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. ஃபின் கேர்ள் ஃபிரெண்ட் மார்டினும் தேவையான வெப்பன்லாம் ரெடியா வச்சுக்கிறாங்க. ஷார்க் வந்து அடிச்சு தூக்கலான்ட்டு. அந்த பழைய பிளேயர் சொன்னல அவரு ஒரு பொண்ணை காப்பாத்த ஸ்டேடியம் கூப்பிடுறாரு. அப்போ அவர் நோக்கி ஒரு பெரிய ஷார்க் வருது. உடனே பேட்டை வச்சு விளாசுறாரு. ஷார்க் பறந்துட்டு போயிடுது. சொல்ல போனா அந்த ஷார்க்கை வச்சு ஒரு ஹோமரை நடிச்சு இவர் ஆசையை தீர்த்துக்கிட்டாரு. இப்ப இவரு கட்ட நல்லா வேகும். மக்கள் எல்லாம் பயந்துகிட்டு அங்கிருந்து ஓடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ட்ரெயின்ல ஏறிக்கிறாங்க. எல்லனும் அவங்க கேங்கு போட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஷார்க் எகிரி அவங்க ஃப்ரெண்டு காலி பண்ணிடுது. நல்ல வேலையை அது மத்தவங்களை காலி பண்றதுக்குள்ள டேசர் கண்ணை வச்சு அந்த ஷார்க்கை கொண்டுறாங்க. ஒரு சுரங்கத்துக்குள்ள 2 ஒர்க்கர்ஸ் வால்வை ரிப்பேர் பண்ண ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு முதலை அவங்களை கடிக்க வருது. இவங்களா பயந்துட்டு ஓடும்போது ஒரு சுறாமீன் அந்த முதலை அப்படியே கடிச்சு இழுத்துட்டு போகுது. ஒரு பக்கம் ஃபின்னு போயிட்டு இருந்த ட்ரெயின் ஸ்டாப் ஆகுது. வெளியே பார்த்தா தண்ணியோட கூட சுறாமீன்லாம் வந்துட்டு இருக்கு. தக்காளி இதுங்க ட்ரெயினை விட்டு வைக்கலன்னு சொல்லிட்டு பயந்து ஓடுறாங்க எல்லாரும். ஸ்டேஷன்ல வெயிட் பண்ற இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே கூண்டோட சுறாமீன் காலி பண்ணுதுங்க. ட்ரெயினோட ஒரு சைடு ஓட்ட போட்டு எல்லா சுறாமீனும் உள்ள வந்துட்டு இருக்கு. ஃபின்னையும் ஒரு சுறாமீன் அட்டாக் பண்ணுது. பேஸ்பால் குச்சை வச்சு தடுத்துட்டு இருக்காரு. ஆனா அந்த குச்சியை கடிச்சு ரெண்டாக்கிடுது. அந்த உடஞ்ச குச்சை சுறாமீன் மேல குத்திட்டு பைப்ல மறுபடியும் எஸ்கேப் ஆயிடுறான் சாவாம. இது பார்த்தாதன்ட்டு ஃபின்னோட இடுப்புல வர ஒரு குட்டி சுறாமீன் கடிச்சிட்டு இருக்கு. நீ கடிக்க வேண்டிய இடம் இது இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு எல்லாம் சிட்டிக்குள்ள ஓடுறாங்க. அங்க ஃபின் அவன் ஆல்ரெடி வந்து டாக்ஸியை பிடிச்சி போயிட்டு இருக்காங்க. எலனும் இப்படியே கப்பல் மூலியமா சிட்டிக்குள்ள வந்துடுறாங்க. கடல்ல ஒரு பெரிய சூறாவளி சுத்திட்டு வந்துட்டு இருக்கு. எலன் கிட்ட ஒருத்தன் என் ஆபீஸ் இங்கதான் இருக்கு, அங்க போய் நம்ம சேஃபா இருந்துக்கலாம்னு சொல்றான். இவன் பேசிட்டு இருக்கும்போது அவனோட பணப்பெட்டி கீழே வந்துருச்சு. அதை எடுக்கலான்னு போகும்போது இடிமின்னல் தாக்கி ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட சிலையோட தலை அவன் மேல விழுந்து செத்துறான். அவன் கடற்கரை வாங்கடின்னு சொல்லி இவங்கள ஓடுறாங்க. பின்னாடி வேற அந்த சிலையோட தலை துரத்திக்கிட்டே வருது. வேகமா ஓடி அங்கிருந்து குப்பை லாரி எடுத்துட்டு போறாங்க. லாரியில இருந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் அந்த ஸ்டாச்சுவோட பார்ட்ஸ் அடிச்சு செத்துறானுங்க. வண்டியை வேகமா ஓட்டி ஒரு கம்பத்துல மோதி நிறுத்துறாங்க. அப்ப அந்த சிலையோட தலை அப்படியே உருண்டுட்டே போய் ஒரு பில்டிங்ல அப்பிக்குது. ஊருக்குள்ள இப்ப 2 சூறாவளி சுத்திட்டு இருக்கு. இப்ப அந்த 2 சூறாவளி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சேரப்போகுது. ஃபின்னோட ஒய்ஃப் ஏப்ரல் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சு யாருக்கு தெரியாம ஹாஸ்பிட்டல்ல விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. ஃபின் டாக்ஸி விட்டு இறங்கி ஒரு ஹோட்டலுக்கு போய் ப்ரோபேன் டேங்க் வேணும்னு கேக்குறான். ப்ரோபேன்லாம் தர முடியாது, பக்கத்துல இருக்கிற அப்ப அவன் மண்டையில 4 பேர் வேணா இருக்குது, அதை எடுத்துட்டு போன்னு கடைக்காரன் சொல்றான். அப்போ ஒரு சுறாமீன் கூரை பிச்சுட்டு விழுவுது. அதை அடிச்சு அவன்ல போட்டு வறுத்துறாங்க. கடைக்காரரோ உனக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போன்னு சொல்லிடுறாரு. மார்டினோ பையனும் ஒரு பக்கம் ஷாப்பிங் மேல ஏதாச்சும் கிடைக்குமான்னு தேடுறாங்க. பையன் ஃபிளேம் த்ரோயர் பண்ண கன்லாம் ரெடி பண்றான். தேவையான பொருட்கள் எடுத்த வாட்டி டாக்ஸிக்கே திரும்ப வராங்க. அப்ப வர வழியில ஒரு கத்தி எடுத்துக்கிறாங்க. இப்ப இவங்க பிளானே ஃபர்ஸ்ட் பார்ட்ல செஞ்ச மாதிரியே ஏதாச்சும் ஒரு பெரிய பில்டிங் மேல ஏறி பாம் எல்லாத்தையுமே சூறாவளிக்குள்ள அனுப்புறது. எல்லாம் அப்புறம் அவங்க கேங்க ஒரு பக்கம் ஓரத்துக்கு மூச்சு வாங்கி சைக்கிள் எடுத்து ஓட்டலான்னு பாக்குறாங்க. ஏப்ரல் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போலான்னு பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் கண்ணாடி உடைச்சு உள்ள எல்லாம் சுறாமீன் வருது. அதுவும் அந்த சுறாமீன் கொஞ்சம் ஓவரா சறுக்கி ரோட்டுக்கு போயிடுது. ரோட்ல வண்டி அடிச்சு செத்து போயிடுது. இப்ப ஊர் ஃபுல்லா வெள்ளம் வந்துருச்சு. காரு கூட ஓட்ட முடியாத அளவுக்கு தண்ணி நிக்குது. இப்ப இதனால ஃபின்னும் மத்தவங்களாலையும் பில்டிங்க்கு போக முடியல. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டாக்ஸி டிரைவர் ஒரு கயிறு கொடுக்குறாரு. அந்த கயிறை ஒரு கம்பத்துல போட்டு ஒவ்வொருத்தரா தாவி தாவி அடுத்த சைடு போறாங்க. டாக்ஸி டிரைவர் தாவலான்ட்டு போறாரு. அடியில இருந்து ஒரு சுறாமீன் வந்து கயிறோட சேர்த்து அவரி கவிட்டு போயிடுது. இப்ப கயிறு இல்லாதனால ஃபின்னால வர முடியல. என்ன பண்றேன்னு தெரியாம சுறாமீன் மேலே காலை வச்சு ஜம்ப் பண்ணி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் தப்பிச்சு பில்டிங்கு போயிடுறாங்க. ஆனா அங்க இன்னும் எலன் வரல. ஃபின் எலனை காப்பாத்தலான்னு போறாரு. ஆனா மார்டின் அவரை தடுக்கிறாரு. எலனுக்கு கும்ஃபு கராத்தே எல்லாமே தெரியும். அவகிட்ட அடி வாங்கின நான் சொல்றேன், அவளே தப்பிச்சு வந்துருவா, நீ ஒன்னும் பண்ணாத அப்படிங்கிறாரு. சரின்ட்டு ஃபின்னும் கேர்ள் ஃபிரெண்டும் மாடியில இருந்து பாம்பு போலான்ட்டு போறாங்க. அப்ப மார்டினும் கூட வரான். நீ வந்தா கொண்டுருவா, உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னைதான் போட்டு அடிப்பான்னு சொல்லிட்டு இவன் இங்க இருக்க சொல்லிட்டு இவங்க 2 பேர் போறாங்க. ஒரு பக்கம் அக்கா எலனு அடிக்கிற போயில சைக்கிள் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க தில்லா. அப்போ ஒரு பெரிய சுறாமீன் அவங்க ஃப்ரெண்டு மேலே விழுந்து தெரிச்சு செத்துறாங்க. கழுத சாவுட்டு இவங்க 2 பேரும் பில்டிங் போய் ஃபேமிலி கூட ஒன்னாயிடுறாங்க. ஃபின்னும் கேர்ள் ஃபிரெண்டும் மாடி போய் பாம்ல ரெடி பண்ணி வைக்கிறாங்க புயல் வந்தா போலான்ட்டு. ஒரு பக்கம் பனி சூறாவளியோ இன்னொரு பக்கம் சூடான சூறாவளியோ இந்த பில்டிங்ல வந்து ஒன்னாக போகுது. அப்படி ஒன்னாயிருச்சுன்னா மிகப்பெரிய சுறாமீன் சூறாவளியா உண்டாயிடும். அது இந்த ஊரையே அழிச்சிரும். ஃபின் ஆங்கிரி பேர்டு கேம் விளையாடுற மாதிரி பாம்பெல்லாம் இழுத்து புயலுக்குள்ள விட்டுட்டு இருக்கிறான். கேர்ள் ஃபிரெண்ட் கத்தி வச்சு ஷார்க்ல ஒரு பக்கம் வெட்டிட்டு இருக்காங்க. பாதி ஷார்க் தண்ணி பைப்பை உடச்சிட்டு பில்டிங் குள்ளையில விழுவுது. பாம்பு அடிச்சு சூறாவளி ஒன்னும் ஆகல. 2 பாம்பு சேர்த்து வச்சு அனுப்புறாங்க. அப்பயும் ஒன்னாக மாட்டேங்குது. கடைசியா ஒரு பெரிய பாம்பு அனுப்புறாங்க. ஆனா அந்த பாம்பு அடிச்சு ஒன்னும் ஆகல. இப்ப சாதா சுறாமீன்ல நெருப்பு சுறாமீனா மாதிரி ஆகாயத்துல இருந்து விழுந்துட்டு இருக்குது. நெருப்பு சுறாமீன்லாம் வரதுனால இவங்க பயந்துட்டு கீழே போறாங்க. பைப்பு தண்ணி உடஞ்சி அதுல இருந்து சுறாமீன் வரதுனால கீழே இருந்தவங்கள மேல வராங்க. இப்படி இவங்க கடைசியா பில்டிங்க்கு நடுவுல மாட்டிட்டாங்க. அப்ப கீழே இருந்த குடல் எடுத்து பக்கத்துல இருந்த எக்ஸிட் டோரை உடச்சி படிக்கட்டுலயே தப்பிச்சு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த ஹோட்டல் பில்டிங்க்கு ஏப்ரலும் கரெக்டா ஃபயர் இன்ஜின் எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஊர் ஃபுல்லா பில்டிங்ல ஷார்க்கா விழுந்துட்டு இருக்குது. இப்ப 2 சூறாவளியும் ஒன்னாக போகுது. இந்த 2 சூறாவளி ஒன்னாக காரணம் சுத்தி இருந்த பில்டிங் எல்லாமே டனல் மாதிரி கிரியேட் ஆகி ஒரு பிரஷரை உண்டாக்குது. சூறாவளி ஒன்னாகிற இடம் தி எம்பயர் ஸ்டேட் பில்டிங்.
இப்ப பாம்பை வச்சு சூறாவளியை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு, ஏன்னா அது பனி சூறாவளி. ஃபின் வேற ஒரு ஐடியா சொல்றான். அது என்னன்னா, எம்பயர் ஸ்டேட் பில்டிங் மேல ஃப்ரியான் டேங்க் இருக்கு. அது வெடிச்சிச்சுன்னா உள்ள இருக்கிற கெமிக்கல் எல்லாம் வெளியே வந்து மொத்த சூறாவளி அப்படியே ஐஸ் ஆயிடும். இன்னும் 8 நிமிஷத்துல சூறாவளி வந்துடும். ஆனா அந்த டேங்கை வெடிக்க வைக்க இவங்க கிட்ட எக்ஸ்ப்ளோசிவ் இல்ல. சோ லைட்னிங் ராட்ல வர கரண்டையே யூஸ் பண்ணி இந்த டேங்கை வெடிக்க வைக்கலாம்னு ஃபின் சொல்றான். ஆனா இந்த ஐடியா செயல்படுத்தினா சூசைட் மிஷன் மாதிரி திரும்ப வர முடியாது உயிரோட. ஃபின்னு பஸ் மேல ஏறி எல்லார்கிட்டயும் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கான். அப்போ ஒரு பெரிய ஷார்க் வருது. ரம்பத்தை வச்சு அந்த ஷார்க்கை 2ஆ பொளக்குறான். ஃபின்னுக்கு உதவியா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் கூட போறாங்க. ஏப்ரல் பையன் கிட்ட எனக்கு ஒரு உதவி பண்ணுன்னு சொல்றாங்க. அது என்னன்னு அப்புறம் காட்டுவாங்க. இப்ப அந்த 2 சூறாவளி இடி இடிச்சிட்டு பில்டிங் கிட்ட வந்துருச்சு. ஒரு கேபிள் மூலியமா டேங்கையும் லைட்னிங் ராட்ல வர கரண்டையும் கனெக்ட் பண்ணலாம் பாக்குறாங்க. இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சுறாமீன் வேற கடிக்க வருது. அப்ப ஏப்ரல் வந்து இவங்களை காப்பாத்திடுறாங்க. அவங்க கையில வெப்பன் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணிக்கிறாங்க. அதை தான் இவ்வளவு நேரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏப்ரல கீழே விட்டுட்டு மறுபடியும் அந்த கேபிளை கனெக்ட் பண்றாங்க. ஆனா கேபிளோட லென்த் பத்தல. கேர்ள் ஃபிரெண்ட் கையிலேயே அந்த கேபிளை பிடிச்சிக்கிறாங்க. ரம்பத்து மூலியமா அந்த கேபிளை கரண்ட்ல சொருவுறான். மின்னல்ல இருந்து அந்த கரண்ட் பட்ட உடனே அந்த டேங்க் வெடியுது. சூறாவளியில ஐஸா மாறுது. ஃபின்னு கேர்ள் ஃபிரெண்டும் பறந்துட்டு இருக்காங்க ஏர்ல. அப்ப கேர்ள் ஃபிரெண்ட சுறாமீன்ல குத்தி கிழிச்சிருச்சுங்க. ஃபின்னு நடுவானத்துல பறந்துட்டு இருக்காரு. கீழே விழுகிற சுறாமீன்ல மக்கள்லாம் தாறுமாறா வெட்டி போட்டுட்டு இருக்காங்க. மார்டினும் பையனும் ஃபிளேம் த்ரோயர் வச்சு சுறாமீனை எரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு தாத்தா ஒருபடி மேல போய் ரம்பத்தை ஆபரேட் பண்ணி காத்துல வீசுறாரு. அதெல்லாம் சுத்திட்டே சுறாமீனை அறுத்து போட்டுட்டு இருக்குது. இந்த மேட்டர்ல எதுவுமே தெரியாம தூங்கி எந்திரிச்சு ஒருத்த வந்து பாக்குறான். ஊர் ஃபுல்லா சுறாமீன் மலையா பொழியுது. ஃபின்னு வானத்துல பறந்துட்டே சுறாமீன்லாம் ரம்பத்தை வச்சு போட்டு தாக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு பெல்ட் எடுத்து சுறாமீன் வாயிலே போட்டு சுறாமீன் மேலேயே குதிரை சவாரி பண்ணிட்டு அந்த சுறாமீன் அப்படியே அலைக்க ஒரு பில்டிங் கம்பத்துல சொருவி சேஃபா இறங்கிடுறான். சரி, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சா இவனை நோக்கி ஒரு சுறாமீன் வேகமா வருது. சுத்தி முத்தி பாக்குறான். ஃபர்ஸ்ட் சீன்ல ஏரோப்ளேன்ல ஒரு சுறாமீன் அவங்க வைஃபை கடிச்சிச்சுல, அந்த சுறாமீன் செத்து கிடக்குது. அந்த சுறாமீனோட வாயில இருந்து ஏப்ரலோட கையை எடுத்து அவங்க கையில இருந்த கன்னை வச்சு சுறாமீனை போட்டு தள்ளி கதையை முடிக்கிறான். அப்புறம் அந்த அறுபட்ட கையில இருந்த மோதிரத்தை எடுத்து வைஃபு கிட்ட கொடுத்து வில் யூ மேரி மீ டு ப்ரொபோஸ் பண்றாரு. கீழே எதர்ச்சியா ஒரு பட்டாசு வண்டி பத்திக்குது. அதுல இருக்கிற பட்டாசுல ஊர் ஃபுல்லா வெடிச்சு இந்த படமும் முடியுது. இப்ப உங்களுக்கு எல்லாம் தலையில கிரிட்டுக்கிட்டுன்னு சுத்துற மாதிரியே இருக்குமே. இதுக்கே சொல்லிட்டா இப்படி இன்னும் 3rd, 4th, 5th, 6th பாட்டு இருக்கு. அடுத்த பாட்டுல ஸ்பேஸ்ல சுறாமீன் வரப்போகுது. சோ எல்லாரும் தெம்பா சாப்பிட்டு நாளைக்கு வாங்க அடுத்த பாட்டை பார்க்கலாம். சூறாவளி ஸ்விம்மிங் போடும் சுறாமீனுக்கு நடுவில் சைனிங் ஆஃப் விஜே. நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம்.